நிமிர்ந்த நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ச்சியா லாஸ்ட் நைட் படக்குழுவினரோட தான் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்பொழுதும் ஒரு உரையாடல். படத்தோட இயக்குனர் சோனு நம்மோட இருக்காரு. பாஸ், முதல்ல இந்த டீமை ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்களேன். ஓகே, ஆக்சுவலி வந்து ஒரு சஞ்சய், சானியா, சோனா, திவாகர். ஓகே, ஆக்சுவலி வந்து இது ஒரு டீம். ஆக்சுவலி அந்த 8 கேரக்டர்ல ஒரு டீம், ஒரு 4 பேர். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிறவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களே நடிக்கவும் செஞ்சுருக்காங்க. ஓகே, ஏன்னா கேமராவை நம்ம 2 பேரோட ஹேண்டில் பண்ணுவோம். ஆக்சுவலி வந்து நான் பண்ணும்போது இவங்க பார்த்துப்பாங்க, இவங்க பண்ணும்போது நான் ஃபுல் ஹேண்டில் பண்ணிப்பேன். ஓகே ஓகே, பிரமாதம். இப்போ ரொம்ப குறிப்பாக படத்தோட நாயகி இங்கே இருக்காங்களா? 2 பேரில் யார் நாயகி? 2 பேருமே லீட் கேரக்டர். ஓகே, இவங்க எல்லாத்துலேயுமே லீடாக தான் இருக்கிறாங்க. எதுலேயுமே 4 லீடோ இல்லை ஒருத்தங்க தான் செப்பரேட் லீடோ. உங்களை பொறுத்தவரை கதை தான் லீடு. கதை தான் லீடு. ஓகே, கதையில ஆக்ட் பண்ண எல்லாருமே ஹீரோ ஹீரோ. ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க. படத்துல வந்து சுவாரஸ்யமான ஒரு பண்ணி கூட வந்துச்சாங்க உள்ள. ஆமா சார். இது எல்லாரையும் காட்சி வாங்கி புக் பண்ணிருக்காங்க, அதை மட்டும் புக் பண்ணாமலே கூப்பிட்டு வந்திருக்காரு. என்னோட பேர் வந்துட்டு சூப்பரா ஆக்ட் பண்ணிருந்தாங்க. அவங்களுக்கு எனக்கு ஒரு கிஸ்ஸிங் போயிட்டு இருந்துச்சு. 3rd ஃப்ளோர் அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, 3rd ஃப்ளோர்ல வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. 4th ஃப்ளோர்ல இருந்து ஒரு சத்தம் கேக்குது, பண்ணி காட் பண்ணி அப்படிங்கிறாங்க. காட் பண்ணிலாம் நான் பார்த்ததே கிடையாது. கிஸ்ஸிங் போயிட்டு இருந்துச்சு, பண்ணி வரவும் என்ன விட்டுட்டு எல்லாரும் ரொம்பவே பயந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா என்னடா கேமரா கூட போட்டு போயிட்டாங்க. புத்தகம் கொடுத்தது சத்தம் கேட்டு வருது. கிஸ்ஸின் அப்ப பண்ணியே அவரோட தூதுவர்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்ல. உங்களுக்கு நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள்? எனக்கு கேமரா போடுற சீன் ഉണ്ടായിരുന്നു. അതില് ഇത് എന്നോട് പേര് അത് കാല് ഇതാവുന്ന ഒരു കുളുക്കണ ഒരു സീൻ ഉണ്ട്. അത് റൊമാൻസ് കണ്ണു ഇത് റൊമാൻസ് വരും. പിന്നെ ആ ഒരു ரொமான்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே, ரொம்ப வளர்ச்சியா இருக்கு. சரி சரி, உங்க படத்தை முத்தக்காட்சி இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, ரொம்ப கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். படம் எல்லாமே இருக்கு ப்ரோ. இப்ப படத்துல ஜோடி ஜோடியா தான் இங்கேயும் உட்கார்ந்துருக்கீங்க. அந்த ஜோடியை பாருங்க, அந்த காம்பினேஷன் அப்படியே அங்க இருக்கு இல்லையா? இது ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, நான் சொல்றது அந்த படம் ஃபீல் அப்படியே இங்க வரையும் தொடருது அப்படிங்கிறேன். சரி, இப்ப நம்ம இன்னொரு வகையான ஒரு விஷயம் பண்ணலாம். நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க, இவங்க அவங்கள பத்தி சொல்லட்டும். அப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஜோடியை பத்தியுமே சொல்லட்டும். நீங்க முதல்ல சொல்லுங்க. என்ன சொல்றது? ஏதாவது சொல்றேன். நான் வேணா 3 பேர் பத்தி சொல்லிடுறேன். சோனா வந்துட்டு செட்டிலே ஒரு பிரேவ் கேர்ள்னு சொல்லலாம். ரொம்ப தைரியமான பொண்ணு. எனக்கு இதான் வேணா சண்டை. அவங்க எவ்வளவு தைரியங்கிறதுனால தான் அவங்க முத்த காட்சியில பண்ணி வந்திருக்கு. பண்ணிக்கு வந்த சோதனையை பத்தியாடா. அப்புறம் இவங்க வந்து செட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை மாதிரி சொல்லலாம். நாங்க செல்லமா அவளை வந்து சாணி சாணின்னு தான் இன்ன வரைக்கும் சாணினா என்னன்னு அவளுக்கு தெரியாது. தெரியாத வரைக்கும் நல்லது. எல்லாத்தையும் வம்பிழுக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரோவர்ட்னா அவ்வளோதான். ஓகே. அப்புறம் தலைவன் வந்து நம்ம எப்படி கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த செய்யணுமோ அதை எப்படி ஈஸியா செய்யணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளா இருப்பான். ஏன்னா ஒரு மலை ஒரு அருவியில ஒரு சீனு. சரி, நாங்க மலை மேல இருந்து அருவியில குளிக்கிறாரு. படம் பூரா என்னங்க நீங்க ஆம்பளை இன்னொருத்தர பாத்ரூம்ல குளிக்க வச்சிருக்கீங்க, இவர அருவியில குளிக்க வச்சிருக்கீங்க. ஒரு சாங்குக்காக நாங்க கஷ்டப்பட்டு மலையில இருந்து இறங்கி வரோம். கீழே போய் நிக்கிறத இவன் சரிக்கினே வந்து தண்ணியில விழுட்டான். நிறைய அடி வாங்கிட்டான். அந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள் நிறைய. டைரக்டரை பத்தி நீங்க சொல்லுங்க. டைரக்டரை பத்தி சொல்லணும்னா, இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுத்தது பிரவீன் எலியாட் டைரக்டர். அவரு இவரும் ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு முதல்ல நன்றி சொல்லுவோம். ஏன்னா அவர் மூலமா தான் இவரு பழக்கமாய் இவரு கூட எனக்கு வாய்ப்பு. அப்படியே லிஸ்ட் போட்டுருங்களேன், யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்றீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பேசுங்க. தேங்க்ஸ் சொல்லணும்னா, செட்டில் வந்து நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா ஒரு படத்தில் ஒரு வேர்டிங் ஒன்று வரும், நம்ம சந்திக்கிற மனுஷங்க நம்ம வாழ்க்கையை மாத்திர சக்தி படைச்சவங்கன்னு ஒரு வடி. அதுக்கு இவங்க எல்லாருமே இந்த செட்டில்
நம்ம இதுக்கப்புறம் போனேன், நான் இது வரையும் பண்ண டீம் எல்லாத்துலேயுமே எனக்கு ஒருத்தர்கிட்டயாவது நான் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். சரி. ஸோ அந்த வேர்டுக்கு நான் அர்த்தமாக என்னால் முடிஞ்சதை, என்னால் இதுக்கு மேலே என்ன முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ டைரக்டராக இருக்கட்டும், எல்லாருக்குமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை வந்து நான் என்னோடய க்ரூ மெம்பர்லாம் சொல்லுவேன், எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ எனக்கு எதனா வேணாலும் ஃபோன் அடிச்சா அவன் எடுப்பான், இவங்க எடுப்பாங்க, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அண்ட் ஃபேமிலி, என்னோட காலேஜில் ஒரு கிளப் இருக்குது கிரேட் மைண்ட்ஸ், அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் உட்காந்து பேசுகிறேன், எனக்கு இந்த தைரியத்தை இதுக்கு வளர்த்தி விட்டது, ஒரு ஸ்டேஜில் என்னால் பேச முடியும்னா அதுக்கு காரணம் அந்த கிரேட் மைண்ட்ஸ்ன்ற கிளப் தான். ஃபேமிலிக்கு தேங்க்ஸும் சொல்லணும், சாரியும் சொல்லணும். ஏன்னா இன்னும் நான் ஃபேமிலிக்காக எதுவும் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. நான் ஒரு லைனில் போயிட்டுருக்கேன், அதில் அச்சீவ் பண்ணி தான் நம்ம ஃபேமிலிக்காக தான் பண்ணுவேன். அதனால் ஃபேமிலிக்கு சாரியும் சொல்லணும். நீங்கள் சானியா சொல்லியிருக்கேன். நான் சானியாவை பற்றி சொல்லணும்னா, அவள் மலையாளி, எங்கள் அம்மாவும் மலையாளம். ஸோ எனக்கு மலையாளம் தெரியும், அதனால சீக்கிரமாக கனெக்ட் ஆகிட்டோம் நாங்கள் 2 பேரும். அந்த ஸ்பாட்லேயுமே ரொம்பவே சுட்டித்தனமான ஒரு குழந்தை மாதிரினா அவள் தான். நாங்கள் ரீல்ஸ் ஆமாம், ரொம்பவே குழந்தைத்தனமாக இருப்பாங்க. அதனால இவளை உங்க ஒரு ஆம்பளையா இருந்தா நான் இவளை கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். நீங்க சொல்லிருங்க அப்ப அவங்கள பத்தி. യൂണിറ്റിൽ எப்படி இருப்பாங்க? യൂണിറ്റിൽ எப்படி இருந்தாங்க, எப்படி இருப்பாங்க? സോനെ പറ്റി പറയാനാണെങ്കിൽ അതുപോലെ തന്നെ എനിക്ക് ഞാൻ അവിടെ സെറ്റിൽ ചെയ്യുമ്പോൾ എനിക്ക് ആരെങ്കിലും മലയാളത്തിൽ സംസാരിക്കാൻ ആരെങ്കിലും ഉണ്ടാവണം എന്ന് ഞാൻ കുറെ പ്രാർത്ഥിക്കും. തമിഴ് അത്ര അറിയത്തില്ലാത്തോണ്ട് ഊണ് കളിച്ചോണ കേൾക്കാൻ ഒരു ആൾ ഇരിക്കണം. അപ്പൊ ഇവള് വന്നിട്ട് എനിക്ക് മലയാളം പറയാൻ നീ പറഞ്ഞു പറഞ്ഞപ്പോ എനിക്ക് കുറച്ചും കൂടി ഇതായി. അപ്പൊ സംസാരിക്കാൻ ഇപ്പോഴും ആണെങ്കിലും കോണ്ടാക്റ്റും കാര്യങ്ങളൊക്കെ ഉണ്ട്. അപ്പൊ നല്ലൊരു കമ്പനി, ഒരു ഫ്രണ്ട്ഷിപ്പ് അവിടെ ഞങ്ങൾക്ക് കണക്ട് ചെയ്യാൻ. ഡൗട്ട് ഉണ്ടെങ്കിൽ ചോദിക്കും, അതെന്താ അർത്ഥം എന്താ, എങ്ങനെ പറയണെന്ന് ചോദിക്കുമ്പോൾ എനിക്ക് എല്ലാ കാര്യങ്ങളും പറഞ്ഞു തരും. படம் நல்ல ஒரு த்ரில்லர் படம் அப்படிங்கறத குறிப்பிட்டீங்க. சிரிக்கிறதுக்கு நிறைய மூமெண்ட் இருக்கு அப்படிங்க. சிந்திக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? சிந்திக்கிறதுக்கு என்னன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தான் இதுல, எல்லாருமே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஏன் சொல்றேன்னா இதுல நடிச்சது எல்லாருமே உள்வாங்கி, கதையை உள்வாங்கி தான் நடிச்சிருக்காங்க. யாரும் வந்து ஏனோ தானமோ இந்த புது படம் தானே இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்களோங்கிற நிறைய பயங்கள் இருக்கும். ஆனால் எல்லாருமே கேரக்டர் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது கண்டென்ட்டும் ஸ்ட்ராங்கும் கேரக்டரும் ஸ்ட்ராங்குங்கிற போது கதை நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி சாங், லவ் சாங் வந்து நல்ல கிளிக்கிங் சாங் தான். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் சாங்குமே நல்ல ஒரு ஜோல் லேயரில் போய் தான் நாங்கள் எல்லாமே ஷூட் பண்ணது. நம்ம அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை நம்ம எவ்வளோ பெருமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் பெருமைப்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனா நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது பெட்டர். கண்டிப்பா. இப்ப நாங்களா சொல்றதுக்கும் நீங்க படத்தை பார்த்து தெரியறதுக்கும் டிஃபரன்ஸ். நிறைவா ஒரு கேள்வி சஞ்சய் கிட்ட. சஞ்சய், இப்போ இந்த படம் வந்து ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி இருக்குமா? ஃபேமிலி ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆவாங்க? ஆமாம் சார், ஆக்சுவலாக நாங்கள் இப்போது வேரியஸ் டாக்ஸ் போச்சு இல்லை, லவ்லேருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா சீன்ஸுமே வருதுல்ல. ஸோ ஆக்சுவலாக எல்லா சீன்ஸுமே இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ எல்லா தரப்புமே வந்து பார்க்கக்கூடிய விதத்தில் தான் படத்தை அமைச்சிருக்கோம். ஆல்சோ நான் ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஓகே, அதெல்லாம் ஓகே. ஆனால் வந்து இந்த செட்டில் வந்து எங்களெல்லாம் தாண்டி யூனிட் வந்து உண்மைக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப அவுட்ரு போயிட்டோம். நாங்கள் அவுட் போனோம்னா நான் சொல்வேன் டவர் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, எக்யூப்மெண்ட்ஸு, ஜென்ரேட்டர் எல்லாமே தூக்கிக்கிட்டு ஒரு காலேஜோட கேட் வரைக்கும் தான் போக முடியுது. ஸோ அங்கே இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டர் 900 மீட்டர் வந்து அந்த யூனிட், அது மிட் நைட்டில். ஸோ காலையில் நாங்கள் ஷூட் பண்ணி போயிட்டு மிட் நைட் 1 மணிக்கு போயிட்டு அந்த எக்யூப்மெண்ட்ஸை மறுபடியும் நாங்களாமே தூக்கிட்டு. ஸோ யூனிட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் அதை கண்ணால் பார்த்தோம். சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறவங்கலேருந்து எதுவுமே கிடைக்காது, அக்சசபிளே கிடையாது உங்களுக்கு. ஸோ நம்ம நாகர்கோவில் இங்கே இருக்கும், டவுன் அவுட் ரொம்ப தள்ளி. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தூங்க விட மாட்டார் ப்ரோ. காலையில் இப்போ 9 மணிக்கு ஷார்ட் வச்சுட்டு நைட்டு 12 1 மணிக்கு மறுபடியும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு ஷார்ட் கிளிப் காப்பி பண்ணிட்டு மறுபடியும் தொலைந்த இரவுங்கிறது உங்களை 8 பேர் லைஃப்லையும் நடந்துட்டாரு. எல்லார் லைஃப்லையுமே அதான் அந்த 4 நண்பர்கள் சேர்ந்தா உருப்பிடாமலும் போக மாட்டாங்க, 4 நண்பர்கள் சேர்ந்தா உருப்பிடும் செய்வாங்க. அதுதான் எல்லாருமே இது அவங்க படம்னு பார்க்காம நம்ம படம், நம்மளுடைய படம்னு பார்த்ததுனால தான் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா எல்லாருக்கூடையும் ஜெல்லப்பானதுனால தான் ஒருவரும் இந்த இடத்துல அவன் கஷ்டப்படுறானா, சரி நானும் வரேன், ஒரு உதவி பண்ணுறேன், எல்லாருமே கை கொடுத்து நின்னதுனால தான் இப்போ லாஸ்ட் நைட் வந்து நிறைவடைஞ்சு வெளியே ரிலீஸ் ஆகும். லாஸ்ட் நைட் உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே கோடம்பாக்கத்தில் புதிய வாசலுக்கான திறப்பாக இருக்கட்டும்னு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ரொம்ப நன்றி.